நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ப்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ப்ரெட் அல்வா பண்ண போகிறோம். மேக்ஸிமம் கல்யாண வீட்டில் இந்த மாதிரி ப்ரெட் அல்வா வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நாமளும் ரொம்ப சிம்பிளான முறையில் குயிக் அண்ட் ஈஸியாக இந்த ப்ரெட் அல்வா வந்து நம்ம பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 10 ஸ்லைசஸ் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். ஓரங்கள்லாம் வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணி முடிஞ்சதும் நம்ம ஒரு ஸ்லைஸை வந்து 4 பீசஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன துண்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணியிருக்கிற ஓரங்கள் எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஏதாவது காலிஃப்ளவர் அந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம் பண்ணும்போது நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் திருப்பி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸுமே நம்ம வந்து நல்லா ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அல்வா வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான பொருட்கள் 10 ஸ்லைசஸ்க்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். கொஞ்சமாக நெய், நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 25 ml வந்து பால் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம அதே எண்ணெயில் முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 300 ml அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரைக்கு 300 ml வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதனோட சுகர் சேர்த்து நம்ம நல்லா சிரப் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி ஜீராவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸை வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் எல்லாமே இலகி நமக்கு இந்த பதம்க்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுனால ஆயில் எல்லாமே கசிஞ்சு இந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 25 ml வந்து பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1 வீக் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த டைமில் 4-5 பேரிச்சம்பழம் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து அல்வாவில் வந்து சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு பேரிச்சம்பழத்தோட அல்வா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டெலிஷியஸ் அல்வா ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்க்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அல்வா மாதிரியே ஒரு பர்சன் கூட கையில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக நம்மளோட ப்ரெட் அல்வா தயாராக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ப்ரெட் அல்வா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிம்பிளி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.